இப்போ நம்ம இன்றைக்கி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரியா? சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டன், ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் ரிட்டன், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதும் போல் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. சரியா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ சம்மில் ஓப்பனிங் ஸ்டாக் பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 lakh rupees கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,50,000. தென் பர்ச்சேஸ் ரிட்டன் 1,50,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பர்ச்சேஸ் 6 lakh, பர்ச்சேஸ் ரிட்டன் 1,50,000 எடுத்து லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது என்னப்பா, 4,50,000. ஓகே, கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க, 10 lakh rupees கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் ரிட்டன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது என்னது, நெட் சேல்ஸ். ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணோன்னா கிடைக்கிறது என்னது நமக்கு, நெட் சேல்ஸ். ஓகேவா? தென் சம்மில் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும் இல்லையா? க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு, 65,000 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எப்போதும் அக்கௌண்ட்ஸ் டேலி பண்ணுற மாதிரி டேலி பண்ணோம் அப்படின்னா இப்போ என்னது, 9 lakh + 65,000, 9,65,000. ஸோ அதே தான் இங்கே என்ன, 9,65,000 டெபிட் கார்டில் போடணும். தென் என்ன பண்ணணும்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ 2 lakhம் அது 4,50,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 9,65,000 இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னது, 3,50,000ங்கிறது கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா?